நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். இது பாமுகம் லண்டன் தமிழ் வானொலி சன்ரைஸ் வானொலியின் திங்கள் இரவு நிகழ்ச்சி நிகழ்வரிசையிலே அடுத்து தொடர்வது புல சமூக நிஜங்கள் வளமை தொகுப்போடு PJ போஸ் அவர்கள் விருந்தினர்களோடு வரவேற்றுக் கொள்கிறோம். உற்சாக வணக்கம். வணக்கம் போசன்னா. வணக்கம் மோகன். மீண்டும் ஒரு திங்கள் மாலை பொழுதில் நினைவதில் மகிழ்ச்சி. இன்று தலைப்பெதுவும் முன்னதாக அறிவிக்க முடியாமல் போனதற்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டு, இன்று முக்கியமாக இன்று மே மாதம் 4ஆம் தேதி எல்லோருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு நாளாக இருந்தது. அதாவது தமிழ்நாட்டின் தேர்தல் முடிவுகள் இன்று அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆல்மோஸ்ட் அறிவிக்கப்பட்டு விட்டேன் நினைக்கிறேன். அதை பற்றி சற்று கலந்துரையாடலாம் என்று 2-3 விருந்தினர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவருடைய கருத்துக்களை கேட்டுக்கொண்டு, அதாவது பல்வேறு விதமான கருத்து கணிப்புகள் தமிழகத்திலே வெளியிடப்பட்டு கொண்டிருந்தது. திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும், விஜய்க்கு சினிமா ஆதரவு தான் கூடுதலாக இருக்கிறது, அவருக்கும் சில ஆசனங்கள் கிடைக்கலாம் என்ற மாதிரிலாம் கருத்து கணிப்புகள் இருந்தது. இருந்தாலும் இன்று அது எப்படி கூறுவதென்று கடினம். இப்பொழுது ஒரு புதிய மாற்றத்தை தமிழகம் ஏற்படுத்தி இருக்கிறது என்று கூறலாம். ஏனென்றால் கடந்த 67ஆம் ஆண்டுக்கு பிறகு திமுகவோ அதிமுகவோ மாறி மாறி திராவிட கட்சிகள் தான் ஆண்டு கொண்டு வந்தது. கிட்டத்தட்ட 56-57 வருடங்கள். ஆகவே அது ஒரு பெரிய மாற்றம் என்று தான் சொல்ல முடியும். ஏனென்றால் அதை ஒழித்து இப்பொழுது ஒரு அதாவது இந்த பரம்பரை அப்படியான விடயங்கள் எல்லாம் ஒழித்து இன்று ஒரு புதிய கட்சிக்கு ஆட்சியை கொடுத்திருக்கிறார்கள். அதுவும் சினிமா நடிகராக இருந்த விஜய் அவர்களிடம் இந்த ஆட்சி கைமாறி போயிருக்கிறது. இன்னும் ஒரு கருத்து கணிப்பு இப்பொழுது கூறுகிறார்கள் என்னென்றால், எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பொழுது அவருக்கு 33.6% வாக்குகள்லாம் கிடைத்ததாகவும் அவரும் அப்பொழுது வெற்றி பெற்றிருக்கிறார். அதையும் அதே அளவு அண்ணளவாக அதே அளவுக்கு கொஞ்சம் கூடுதலாக 34% அளவில் இப்பொழுது விஜய் எடுத்து ஒரு 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 மாற்றத்தை தமிழகத்திலே ஏற்படுத்தி இருக்கிறதை பார்க்கும் பொழுது, இது எப்படி நடக்கப் போகிறது என்பது அவர் அரசியலில் இல்லாத காரணத்தால் இனிமேல் தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அவர் எப்படி என்னால் அரசியல் இருந்தால் ஓரளவுக்கு சொல்லலாம். ஆனால் இனிமேல் தான் அவர் அரசியலில் கால் வைத்து சட்டமன்றத்துக்குள்ளே போகிறார். அப்போ இனித்தான் அவர் என்ன செய்ய போகிறார், என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த போகிறார், மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவாரா என்பதெல்லாம் இனித்தான் பார்க்க வேண்டும். அதை பற்றி இப்பொழுது தற்போது எண்ணிக்கையின்படி 107 ஆசனங்கள் விஜய்க்கும், திமுகவுக்கு 74, அதிமுகவுக்கு 53 என்று நினைக்கிறேன் ஆசனங்கள் இப்பொழுது கிடைந்திருக்கின்றன. திரு சீமான் அவர்களுக்கு எந்தவித ஆசனமும் கிடைக்கவில்லை. இதுதான் தற்போதைய நிலைமை. ஆகவே இதை வைத்துக்கொண்டு நாங்கள் என்ன கருதுகிறோம், இந்த மாற்றம் எப்படி வந்தது, ஏன் வந்தது, திமுக கட்சிகளில் இருந்த வெறுப்பா அல்லது இவரில் இருந்த எதிர்பார்ப்பு, வெற்றி, அவை காரணமா என்பதை பற்றி கதைப்பதற்கு என்னுடன் 3-4 விருந்தினர்கள் இணைந்திருக்கிறார்கள். முதலாவதாக திரு வாமனானந்தன் அவர்களை இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் திரு வாமனானந்தன் அவர்களே. அவற்றை மியூட் எடுக்காம கதைக்கிறார். ஒரு 1 மினிட் தாங்க.
மன்னிக்கவும். ஓ கூறுங்கள். வணக்கம். மீண்டும் இன்றைய நிலைப்படி ஆரம்ப காலத்தில் ஏறத்தாழ 1.5-2 வருடங்களுக்கு முன் எமது பாசத்துக்கும் மரியாதைக்கும் உரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு மாற்றம் ஒன்று வேண்டுமென்று பல தடவை பல இடங்களில் பேசியுள்ளார். அவர் மட்டுமல்லாமல் இவன் கமலஹாசன், திருவாளர் கமலஹாசன் ஆல்சோ அந்த வேர்டை சொல்லி இருக்கின்றார், மாற்றம் ஒன்று கண்டிப்பாக வேண்டும் என்று. அவர்கள் என்னத்தை மனதில் வைத்து சொன்னார்களோ ஆண்டவனுக்குத்தான் தெரியும். ஆனால் ஒரு சில பேர் எம்ஜிஆர் எப்படி அரசியலுக்கு வந்தார் என்றது எல்லாருக்கும் தெரியும். அவர் ஆரம்ப காலத்தில் ஈவிஆர் பெரியாரோடு இருந்தார். அதன் பின் காமராஜரோடு காங்கிரஸில் இணைந்தார். அதன் பின் மீண்டும் திரும்பி ஈவிஆர் பெரியாரோடு இணைந்து அதன் பின் அங்கிருந்து புறப்பட்ட திருவாளர் பாசத்துக்குரிய மதிப்புக்குரிய அமரத்துவமடைந்த CN அண்ணாதுரையின் தலைமையில் அவர் போய் சேர்ந்தார். மூனா கருணாநிதியும் அவர்களும் அதற்குள் இருந்தார்கள். பிறகு அண்ணாதுரை இறந்த பின் திருவாளர் MG ராமச்சந்திரன் அவர்கள் கருணாநிதியோடு தொடர்ந்து பணியாற்றி வந்து அதன் பின் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதன் காரணமாக அவர் ஒரு இயக்கத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து வைத்தார். ஆனால் அரசியலில் இருந்துதான் அரசியல் படிக்க வேண்டுமென்றது தேவையில்லை. இப்ப உதாரணத்துக்கு திருவாளர் மரியாதைக்குரிய எமது தமிழக முதலமைச்சராக வரப்போகின்ற விஜய் அவர்கள் அவர் அரசியலில் இருந்துதான் படித்து வந்திருக்க வேணும் என்று நீங்க எதிர்பார்க்க வேண்டாம். அரசியல் தெரியாமல் ஒரு தரம் அரசியலுக்கு வரமாட்டாங்க. ஒன்று மட்டும் சொல்லுகின்றேன், தமிழ்நாட்டில் இல்லை, எந்த உலகத்திலே எந்த மூலைக்கும் கொஞ்சம் என்றாலும் அரசியல் தெரிய வேணும். அவர் ஒரு படித்த மாமனிதன், மற்றது நடிப்பிலும் ஒரு சிறந்த நடிகர். அது மட்டுமல்லாமல் எல்லா விஷயங்களையும் அவர் கருத்து நோக்கத்தோடு தான் சென்றிருக்கின்றார். ஒன்று. இரண்டாவது, அவர் ஏறத்தாழ 10 வருடமாக ஒரு ஃபவுண்டேஷன், அதாவது ஒரு ஃபவுண்டேஷன் வச்சு அதிலிருந்து படிப்படியாக எல்லாத்தையும் உற்று நோக்கி பார்த்து அதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்றதை பப்ளிசிட்டி இல்லாமல் ஒரு அண்டர் கிரவுண்ட்ல வேலை செய்த ஒரு மாமனிதன் அவர். அப்படி கொத்த ஒருவர் தான் இன்றைய சூழலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றார். அவற்ற கன்வர்சிங் மீட்டிங்ல எல்லாம் நான் அதிகமாக நோட் பண்ணி இருக்கின்றேன். எப்பவும் எந்த ஒரு அரசியல் கர்த்தாவா இருந்தாலும் சரி, ஒரு தாக்குறது அது இயலும், யாரையும் தாக்கலாம். ஆனா அதுக்காக பர்சனலா அட்டாக் பண்ணது கிடையாது. ஆனா எல்லாரையும் எந்த இடத்துலையும் உலகத்துல எந்த ஒரு இன்றைக்கு பிரசிடென்ட் ட்ரம்பையும் எல்லாரும் தூற்றுறாங்களா, அதே மாதிரி அவர் சொல்லியிருக்கிறார் பல தடவை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து தலைவரையும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களையும் கொச்சப்படுத்தி பேசியிருக்கின்றார். அது பேச்சு எல்லாரும் பேசுறதுதான், அதுல ஒரு தப்புன்றது இல்லை. ஆனால் இவர் எதிர்பார்த்தது உண்மையிலேயே ஒரு 125-130 சீட் எடுத்திருந்தாருண்டா தனித்துவமாக அவர் அரசாங்கத்தை செயல்படுத்துறதுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்கும். இப்பொழுது நீங்கள் சொன்ன மாதிரி 109-110 சீட் தான் அவருக்கு இருக்குது. இன்னும் ஒரு 9 சீட் எடுத்திருந்தாருண்டா தனிப்பட்ட முறையில செய்யலாம். ஆனால் இந்த சூழல்ல இன்னும் ஒன்று அவதானிக்க வேண்டும். இவ்வளவு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் பேசினதுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தை பேசினதுக்கு பிறகும் அவர்களோடு கூட்டு சேர மாட்டார்கள் இவர். அப்ப என்ன செய்வார்கள் என்றா, திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற நபர்கள் சில வேளைகள்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த ஒரு சில பேர்கள் இவருக்கு ஆதரவாக போகலாம். அப்படி போனால் இவர் ஆட்சியை அமைத்து நல்ல முறையில செய்யறதுக்கு there is a possibility உண்டு. ரெண்டாவது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இவர் போறதுக்கு காரணம் இல்லை என்னன்னு சொன்னா, அங்க பாஜக என்ற ஒரு அமைப்பு அதுக்குள்ள ஒரு தூண்டுகோலா இருக்கின்றன. அப்ப அங்க போனால் இவருக்கும் அதே ஒரு பழிப்பேர் வர்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. இவர் தனிப்பட்ட முறையில செய்கிறான்னு சொன்னா, இப்படியான ஆட்கள் போய் அவரோட சேர்ந்து அவர்கள் அரசாங்கத்தை பதிவு செய்து செய்யலாம். அவர் தன்னுடைய அந்த 5 வருட காலத்துக்குள் என்னென்ன அவர் செய்ய வேணுமோ அதெல்லாம் செய்து கொண்டு வந்தாரண்டா 20, 25, 30 ஆண்டுகள் தொடர்ந்து இவர் இருக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஏனென்றா அப்படி ஒரு திறமசாலி ஆள், ஒரு தனி மனிதன்.
ஒன்றும் தெரியாது என்று சொன்னவர்கள் எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் என்று காட்டுற அளவுக்கு வந்திருக்கின்றார் இன்றைக்கு. அப்படிப்பட்ட ஒரு அன்பு மாமனிதன். எல்லாரிலையும் தப்புகள் இருக்கின்றது. தப்புகள் யார் செய்தாலும் தப்புகளை மன்னித்து அதை விட்டு ஒரு மாற்றம் ஒன்று வேண்டும் என்று சொன்ன ரஜினிகாந்துக்கும் ஒரு நல்ல பாடமா இருக்கலாம் இது. என்னென்னு சொன்னா இன்றைக்கு மாற்றம் ஒன்று வந்திருக்கின்றது. அப்ப மாற்றத்தை இவர் ஒழுங்காக செய்து கொண்டு வந்தார் என்று சொன்னா, முதலாவது ஊழலை நிப்பாட்ட வேண்டும். அது இரண்டாம் விஜய்க்கு ஊழலுக்கு கண்ணில காட்டக்கூடாது, ஊழல்கள் செய்யக்கூடாது. மற்றது அடிப்படி தேவையில்லாத பெண்கள் பாதுகாப்பு அதுகள் எல்லாம் அவற்ற மேனிஃபெஸ்டோல போட்டிருந்தவர் என்னென்ன செய்ய வேண்டும். அதுகளை இவர் நிவர்த்தி செய்வார இருந்தால் இன்னும் ஒரு 30 ஆண்டுகளுக்கு இவர் தொடர்ச்சியாக ஒரு முதலமைச்சராக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கென்று நான் நம்புகின்றேன். என்னை பொறுத்தளவில் அவர் மேலும் மேலும் நல்லதை செய்ய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி அவரை வாழ்த்துகின்றேன். தனிப்பட்ட முறையில மட்டுமல்லாமல் உங்கள் சார்பிலும், திருவாளர் நடாமோகனின் ரேடியோ சார்பிலும், திருவாளர் விஜேந்திரபோஸ் அவர்களின் சார்பாகவும் இலங்கை வாழ் தமிழ் மக்களாலும் வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு வாமனானந்தன் அவர்களுக்கு. இனி அடுத்த கருத்தாக திரு முருகானந்தன் அவர்கள் இணைந்திருக்கலாம் நினைக்கிறேன். நான் இப்பொழுது இந்த கடைத்தெருவிலே இருப்பதனால் கொஞ்சம் கேட்கறதுக்கு சுவமா இருக்கும், பேச சுவம் இருக்காது. நீங்கள் இவர் வரை அழைத்தது பிறகு நான் கருத்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய கருத்தை பாரலாம். நீங்கள் ஒரு 5 நிமிடத்துக்கு பிறகு எனக்கு வரக்கூடியதாக இருக்கும். 5 இல்ல 10 நிமிடத்துக்கு பிறகு திரு மணிவண்ணன் அங்கே இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அவரை அழைக்கலாம். நான் அதுக்கு பிறகு பேசக்கூடியதா இருக்கும். போய்விடுது. நன்றி. நன்றி. திரு மணிவண்ணன் அவர்கள். மிக்க நன்றி. உண்மையில் விஜய் அவர்கள் இந்த எலெக்ஷனில் வருவார். அதாவது முதலே ஒரு கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்துக்குள்ள எப்படியான ஒரு முதலமைச்சருக்கு வருவார் என்பது எல்லாருக்கும் ஒரு அதிசயமான விஷயமாகத்தான் வெளியில இருந்து பார்க்கிறவர்கள் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டுக்கு நான் இப்ப போன ஜூலை மாதம் தமிழ்நாட்டில் போயிருந்தேன். அங்க அதிகமாக ஒரு தமிழ்நாட்டுடைய காதுகள் கண்கள் என்று சொல்லுகின்ற இந்த ஆட்டோ டிரைவர்களும் மற்றும் அங்கு சாரதியாக இருப்பவர்களும், அப்ப அவர்களிடம் நான் பொதுவாக நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்களை பற்றியும் மற்றது விஜய் அவர்களை பற்றியும் அந்த நேரத்தில் நான் கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், விஜய்க்கான ஆதரவு சீமானிலும் பார்க்க மிகவும் அதிகமாகத்தான் பலரால் சொல்லப்பட்டு கொண்டு வந்தது. அப்ப நாங்க பார்க்கும்போது எல்லா திமுக ஆட்சியை முட்டு முழுதாக கணவருடைய கருத்துக்கள் அது மாற வேணும் என்ற ஒரு இது இருந்தது. அதிமுகவுக்கும் சரியான ஒரு இரண்டாவர்கள் தங்களுக்குள்ள உள்கட்சி ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு அது உள்கட்சி பிரச்சனைகள் இதுகள் எல்லாம் மூலமாக அங்கே ஒரு வெற்றிடம் உருவானது. அது அடப்பாடியோ மற்றவர்களையோ நிரப்பப்படவில்லை. அது சரியான முறையில அவர்கள் ஆட்சிக்கு வந்திருந்தாலும் கூட அது சரியான முறையில ஆட்சி நடத்தப்படவில்லை. ஆகையால அங்கே ஒரு வெற்ற வழி இப்ப உருவாகி இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், முந்தி மிகவும் ஏழப்பட்ட மக்களும் மிகவும் பெரிய பணக்காரர்களுமாக இருந்த தமிழ்நாடு இப்போது ஒரு புதிய மிடில் கிளாஸ் என்று சொல்லுகின்றார். அதாவது ஒரு இருந்தா போல இந்த ஐடி ஃபீல்டில் இதுகளில் எல்லாம் படித்து அந்த படித்த இளைஞர்கள் கன பேர் வந்திருக்கின்றார்கள். அப்ப அவர்கள் ஒரு மிடில் கிளாஸ் என்று அப்ப லோவர் மிடில் கிளாஸ் என்று நாங்கள் சொல்லலாம். அவர்களுக்கு இந்த திமுக கட்சிகள் இவர்களுடைய திமுக அதிமுக கட்சிகளுடைய இதே எப்படி ஒரு பணம் கொடுத்து அல்லது ஒரு விதத்திலால அந்த வாக்குகளை வாங்குவது, உணர்ச்சி வசப்படுத்தி ஆக்களை இது பண்ணுவது என்பது அவர்களுடைய ஒரு திறமையாக இருந்தது. ஆனா இந்த புதிய உலகத்தில், அதாவது இன்றைக்கு சோசியல் மீடியா என்று சொல்லி நாங்கள் சமூக வலைத்தளங்கள் இருக்கின்ற இடத்துல அதை மிகவும் அணித்தரமாகவும் நல்ல விதத்திலையும் உண்மையில் விஜய் பயன்படுத்தி இருக்கின்றார் என்றுதான் நாங்கள் சொல்லக்கூடிய இருக்கு. என்றால் அவர் இன்னொரு விஷயத்தையும் செய்திருக்கின்றார் என்று சொன்னால், தன்னுடைய படங்களில் அதிகமான இப்ப வந்த படங்களில் நீங்க பார்த்தீர்கள் என்றால் அவர் ஒரு
அரசியல்வாதியாக பொதுவான மக்களாக ஒரு பணக்காரனாக இருந்துவிட்டு பின்பு சமூக இது பண்ண மனிதனாக அவர் தன்னை ஒரு படத்தின் மூலமாக காட்டிக் கொண்டு வந்திருக்கிறார். பல படங்களை நீங்க பார்த்திருப்பீர்கள். அவர் அப்படியான ஒரு 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 செயல்பாடு மூலமாக மக்களின் குரலாக நாங்கள் ஒழிக்கிறதுக்கு நாங்கள் தெளிவாக இருக்கின்றேன் என்ற மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் சொல்லி கொண்டு வந்திருக்கிறார். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட அவருடைய பாணி எம்ஜிஆர் உடைய பாணி மாதிரித்தான். அவர் எம்ஜிஆருடைய படங்களை நீங்கள் அவர் எலெக்ஷனுக்கு முதல் வெற்றியடைய முதல் பார்த்திருந்தீர்களா? அது மட்டும் இல்லாமல் அவருடைய பாடல்கள், ஆளப்போறான் தமிழன் அப்படியான வேற வேற பாடல்கள் எல்லாம் வந்து அவராகவே அந்த படங்களில் நடிக்கும் போது அவராகவே அந்த பாடல்கள் எல்லாத்தையும் எடுத்து அந்த கவிஞர்களுடன் பேசி அவர்களுக்கு எம்ஜிஆரும் செய்வது இதை பற்றி செய்வது மாதிரி முந்தி பல பாடல்களில் அரசியல் பாடல்களை உருவாக்கும் போது எம்ஜிஆர் கண்ணதாசன் அவர்களுடன் இருந்து அவருக்கு அதிகமான பணங்களை கொடுத்ததாகவும் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அதே மாதிரியான விஷயத்தை விஜயும் செய்திருக்கின்றார். அப்ப மக்களின் மனதில் எப்படி உள்ளுக்கு போவது என்பது வந்து அவருக்கு மிகவும் ஒன்று தெரிந்திருக்கின்றது. மற்றது வி.சி. வாமனந்தன் அவர்கள் குறிப்பிட்ட மாதிரி அவர் இப்ப வந்து பார்த்தீர்கள் என்றால் விஜயும் மற்றது இப்ப இருக்கின்ற சிவகுமாரனுடைய மகன் அவருடைய பேர் சூர்யா, இவர்கள் எல்லாரும் வந்து ஒரு பவுண்டேஷன்ஸை வச்சு எப்படி மக்களை உதவி செய்யணும் என்ற மாதிரியான ஒரு விஷயங்களை செய்து கொண்டு வந்தார்கள். சூர்யா ஆரம்பித்த பிறகு விஜயும் அதை ஆரம்பித்திருக்கின்றார். அப்ப அவருக்கு வந்து மக்களுடைய அடிநாடியை பிடித்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருந்திருக்கின்றது. அதுல வந்து பின்னுக்கு இருந்து கொண்டு அவர்கள் இப்ப வானந்தர் குறிப்பிட்ட மாதிரி அவர் வேலை செய்திருக்கின்றார் என்பதுதான். மற்றது நாங்கள் இலங்கை ஈழத்தமிழர்கள் பல உணர்ச்சி வசப்பட்டு நாங்கள் நெடுகளும் ஒருவருக்கு பின், அதாவது நாம் தமிழர் கட்சி எங்களுடைய போராட்டத்தை மிக ஆணித்தரமாக சொல்லிக் கொண்டு வருகின்றது, தமிழ்நாட்டை சொல்லிக் கொண்டு வருகின்ற அந்த கருத்தின் மூலமாக அவருக்கு பின்னுக்கு நாங்கள் போய்கொண்டிருந்தோம். ஆனால் அவருடைய செயல்பாடுகள், அவர் நல்ல கருத்துக்களை முன்வைத்திருந்தாலும் அல்ல நல்ல செயல் திட்டங்களை முன்வைத்திருந்தாலும் எப்படி மக்களை கவருவது, மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளை எப்படி கொண்டு வந்து இவர் சொல்லுவது சில விஷயங்கள் எல்லாம் வந்து நம்பிக்கைக்கு ஏற்றதாக மக்கள் பார்க்கவில்லை. அவர் நல்ல விஷயங்களை சொல்லி இருக்கலாம், ஆனால் நம்பிக்கைக்கு ஏற்றதாக அதை பார்க்கவில்லை. அவர் இதெல்லாத்தையும் ஒரு முதலமைச்சராக செய்ய முடியுமா என்ற கேள்விகள் வந்து மக்களுக்குள்ளே இருந்தது. அப்ப அந்த மாற்றம் என்பது வந்து சீமானுக்கு போயிருக்க வேண்டியது. விஜய் அவர்கள் உள்ளுக்கு வந்தவுடன் பார்த்தார்கள், சீமானிலும் பார்க்க விஜய் அவர்கள் வந்து ஒரு சரியான ஒரு இது. மற்றது திராவிடத்தை எதிர்ப்பதென்பது வந்து திராவிடத்தினுடைய குற்றங்களை சொல்லி இவர்கள் எப்படி மறைந்திருக்கின்றார்கள் என்பதை பார்த்து திராவிடத்தின் பேரில் தமிழர்கள் அல்லாதவர்கள் எப்படி ஆட்சி அதிகாரத்தை கொண்டு தமிழர்களை ஏமாற்றுகிறார்கள் என்பதை பற்றி அது மிகவும் விஜய் அவர்களால் மிகவும் இதாக காட்டப்பட்டிருக்கின்றது. அந்த விஷயத்தை சீமான் உணர்ச்சி வசப்பட்டு சில நேரம் சரியாக அதை ஹேண்டில் பண்ணாம என்ன பெரியாரை எதிர்ப்பதும் மற்றது வேற விஷயங்களை செய்வதும் வந்து, அல்லது இப்ப ஈழத்தமிழர்களுக்கு உதவியாக இருந்த அந்த காலத்திலேயே ஈழத்தமிழர்கள் போராட்டத்தில் மிகவும் காத்திரமான பங்கை வகித்த குளத்தோர் மணி மற்றும் வேறு ஆக்கள் எல்லாரையும் வந்து இவர்கள் எதிரியாக பார்க்கின்றதும் துரோகி பட்டங்கள் கட்டுவதும் அப்படியான விஷயங்கள் எல்லாம் செய்யும் போது அது மக்களுக்குள்ள ஒரு இப்ப ஈழத்தமிழ் மக்களுக்குள்ளேயே ஒரு விரிசலை உருவாக்கக்கூடிய நிலைமைக்கு போயிருக்கின்றது. அப்ப நாங்கள் இதுல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதை என்ன பொறுத்தமல்ல, நாங்கள் மற்றவரை இப்ப வாமனானந்தன் சொன்ன மாதிரி நாங்கள் எந்த வார்த்தை பிரியவங்களை பாவிக்கின்றோமோ அதை மிகவும் கண்ணியமாகவும் அவர்களுடைய செயல்பாடு, ஒரு மனிதனை தாக்குவதை நேரடியாக அவரை தாக்குவதை விட்டுவிட்டு அவருடைய செயல்பாடுகள், அவர் என்ன செயல்பாடுகளை செய்திருக்கின்றார், இந்த விஷயங்களில் அவர் குறைவிட்டிருக்கின்றார் என்று தாக்குவதுதான் சரியான இதாக இருக்குமே தவிர கேரக்டர் அசசினேஷன் என்று சொல்லுகின்ற
அந்த விஷயம் வந்து அது செய்யும் போது மக்களுக்கு அவ்வளவு பெரிதா பிடிக்காது. விசிலடிப்பதற்கு அது சரியாக இருக்கும் என்றாலும் அதை விசிலடித்தவுடன் மக்கள் வந்து இவர் இன்றைக்கு எங்களை குறை சொல்ல அவரை குறை சொல்லுன்னா நாளைக்கு எங்களையும் குறை சொல்ல மாட்டான்னு நினைச்சு அப்ப அப்ப நாங்கள் அரசியல் என்பது வந்து இப்போ ஒரு தமிழ்நாட்டில் இருக்கின்ற குப்பை இத்தரமான அரசியல் ஒரு மாற்றத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த மாற்றம் வந்து ஒரு மாற்றம். இந்த மாற்றத்தை எப்படி விஜய் ஹேண்டில் பண்ண போகின்றார், என்ன மாதிரி தமிழ் மக்களுக்கு அதாவது தமிழ் நாட்டு மக்களுக்கு அப்படியான செயல்பாடுகள் அவர் செய்ய போகின்றார். மற்றும் எங்களுடைய பிரச்சனைகள் எங்களுடைய ஈழத்தமிழர்களுடைய அதாவது வந்து பொருளாதாரமாக இருக்கலாம், மற்றும் நீதிக்கான போராட்டமாக இருக்கலாம், மற்றும் எங்களுக்கான உரிமைகள் சம்பந்தமான விஷயத்தில் ஒரு நேரத்தை சொல்லியிருந்தால் தான் கச்சதீவை எடுக்க போகின்றேன் என்ற மாதிரி கருத்துக்களை கூட விஜய் ஒரு காலத்தில் சொல்லியிருந்தார். ஆனால் அதுக்கு இப்ப இருக்கிற அதை பற்றி பெருசாக பேசவில்லை. என்றாலும் கூட அவர் ஈழத்தமிழர்களுடைய நிலைப்பாட்டில் என்ன நிலைப்பாட்டை அவர் எடுக்க போகின்றார் என்பது ஈழத்தமிழினம் பார்த்து கொண்டிருக்கின்றது. அவரது ஈழப்பெண்ணையும் கல்யாணம் செய்திருக்கின்றார் என்பது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். அவர்களுக்குள் இருக்கின்ற பர்சனலான விஷயங்களை நாங்கள் பேசி அதை பெரிய இது பண்ணாமல் அது என்ன மாதிரி போனாலும் கூட அவருக்கு எங்களுடைய பிரச்சனைகள் மிகவும் தெளிவாக தெரிந்திருக்கக்கூடிய என்ற ஒரு பெண்ணை கல்யாணம் செய்து இருக்கின்றவருக்கு வந்து அந்த இனத்தினுடைய பிரச்சனைகளை தெரியாம இருக்க முடியாது. அந்த விதத்தில் வந்து ஒரு நியாயமான எங்களுக்கு நாங்களும் தமிழர் என்ற முறையில் அவர்கள் என்ன மாதிரியான நியாயமான விஷயத்தை எடுத்துக்கொண்டு போன்றார் என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அந்த முறையில் ஈழத்தமிழர்கள் எல்லோரும் இப்போது அவர் வந்திருக்கின்றார், அவருக்கு ஒரு வாழ்த்து செய்தியை சொல்லி அந்த வாழ்த்து செய்தியின் மூலமாக அவரை அணுகி எங்களுடைய என்ன மாதிரியான பிரச்சனைகளை எப்படி தமிழ் இனத்தினுடைய பிரச்சனையை எப்படி இந்த தாயகத்தில் இருக்கின்ற அதாவது ஈழத்தமிழர்களாக இருக்கலாம், தொப்புக்கொடி உறவுகளான தமிழக தமிழர்களாக இருக்கலாம், எல்லோருமே ஒரே இனத்தால் ஒன்றுபட்டவர்கள், ஒரே மதத்தால் ஒன்றுபட்டவர்கள், கலாச்சாரத்தால் ஒன்றுபட்டவர்கள். அந்த முறையில் வந்து எங்களுடைய பிரச்சனைகளை பார்க்க திமுக பார்க்க தவறினபடியாத்தான் எங்களுக்கு இந்த இன அழிப்பு நடந்தது. அந்த பிள்ளையை நான் நினைக்கல விஜய் அவர்கள் தொடர்ந்தும் செய்வார் என்று அந்த முறையில் வருங்காலத்தில் வந்து அவரிடமிருந்து ஒரு காத்திரமான தமிழ்நாட்டிலிருந்து ஒரு காத்திரமான ஒரு செயல்பாடுகள் தமிழீழத்தை நோக்கி வரும் என்பது என்னுடைய நம்பிக்கையை இது பண்ணிக்கொண்டு அவருடைய வெற்றி அவருக்கு கூட்டணி அமைச்சு செய்தா என்ன, கூட்டணி அமைச்சுதான் செய்யணும். ஆனால் என்றாலும் கூட அதுக்கான அவருக்கு ஏற்ற முறையில் அவர்கள் யாருடன் சேர்ந்து செய்கின்றார்களோ தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்தவங்களுக்கு நன்றி கூறிக்கொள்கின்றேன். நன்றி மணிவன். இன்னும் ஒருவர் இணைந்திருந்தால் அவர் போயிட்டார் போல, சாம்சங் கண்டு இணைந்திருந்தவர். அது முருகானந்தம் அவர்கள் தான் அவர் வருவார் நினைக்கிறேன். இல்ல அவர்கிட்ட பேர் இருந்தது முருகானந்தம் அவர்கள். ஃப்ரீயா நினைக்கிறீங்களா? இல்ல அவரை நம்ம இங்க இல்ல, நீங்கள் ராகவி இருந்தது முருகானந்தம் ஜாயின் பண்ணவர் தான் கடை தொகுதியில் நிற்கிறபடியா அவர் போயிட்டார். திரும்பி வர்றதுக்கு நான் அவரை கூப்பிட்டு சொல்லி விடுறேன். நானும் ஒரு லீவ் பண்ண வேண்டி இருக்குது. மிக நன்றி. இதை எடுத்தது நன்றி. நன்றி நன்றி, வணக்கம். வேற யாரும் திரு வாமனானந்தவர்கள் திருப்பி ஏதாவது நீங்க சொல்ல விரும்பி, அதாவது நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் என்னென்றால், அவருடைய வெற்றிக்கு காரணம் வந்து சினிமாவா அல்லது அவருடைய சில நற்பணிகள் செய்து அவர் மக்களை கவர்ந்திருக்கிறாரா, இல்லாட்டி இவர் ஒரு நல்ல எதிர்காலத்தை தருவார் என்ற நம்பிக்கை மக்களுக்கு இவர் ஊட்டினபடியால் வந்ததா என்ற ஒரு கேள்விக்கு சொல்லுங்க. தமிழ்நாட்டை பொறுத்தளவில், தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தளவில் எல்லாரும் சினிமாக்காரங்களா தான் இருந்திருக்கிறார்கள். எல்லோரும் பழைய ஆக்கள்ல இருந்து 1940, 42 அப்படி இருந்து எல்லாரும் சினிமாவில இருந்து வந்த ஆக்கள் தான் அரசியல் நடத்தி கொண்டிருந்திருக்கிறார்கள் இன்று வரையில. ஈவன் CN அண்ணாதுரை கதவசனம் எழுதினாள், M கருணாநிதி கதவசனம் எழுதினாள், அப்படி கண்ணதாசன், அதுக்கு முதல் இருந்த PUC சின்னப்பதவர், MK தியாகராஜ பகவதர், MG ராமச்சந்திரன்,
இப்படி எல்லாரும் ஜெயலலிதா இப்படியான ஆட்கள் எல்லாரும் வந்து சினிமாவால தான் வந்தது. அப்ப இது வந்து விஜய் வந்து தனிப்பட்ட முறையில வேற இல்லை, அவர் சினிமாவால தான் வந்திருக்கிறார் உண்மையிலே. ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொன்னால், சொல்லுங்க. நீங்க சொன்ன அத்தனை பேரும் அரசியல்லையும் இருந்தவர். இருந்தாலும் அரசியல்லையும் இருந்துதான் வந்த இவர் அரசியல்லையே இருக்காத ஒரு ஆள். அதான் நான் ஆரம்பத்துல நான் சொல்லியிருப்பேன் கண்டிப்பா. என்னன்னு சொன்னா, அரசியல்ல இருக்கிறவ தான் பெற வேணுமென்று இல்ல, அரசியலை அவர் படிச்சிருப்பார். அது எப்படி ஒன்று ஒரு ஆட்கள் வந்து அவதானிக்கிறது ஒன்று இருக்கலாம், இல்லாட்டி உள்நோக்கிற தன்மை இருந்திருக்கலாம். வேற பார்த்து எல்லாரும் என்ன மாதிரி செய்திருக்கணும்ன்றதை பார்த்திருக்கலாம். அப்படி வந்த ஆள் தான் விஜய். மற்றது அனுபவம் வேணுமென்று இல்லை, உள்வாங்குற ஆக்கள் எல்லாரும் அனுபவம் வந்து செய்ததுக்கு பிறகுதான் அனுபவம் பெற மொழியா, செய்யறதுக்கு முதல் அனுபவப்பட்டு வந்த ஒருத்தரும் இல்லை. சரியோ? இவரை பொறுத்தளவு படிச்சவர், படிக்காத ஆளும் இல்லை, படித்த மனுஷன், படிச்ச ஒரு இது உண்டு, நல்ல பப்ளிக் ஃபிகர். மற்ற எங்க போனாலும் கூட்டம் வரும். இப்ப எம்ஜிஆர் பாருங்க, எம்ஜிஆர் பார்த்தால் எங்க போனாலும் கூட்டம் வரும். அது மாதிரி காமராஜர் போனாலும் கூட்டம் வரும் தான். அப்ப இவ 2 பேருக்கும் வித்தியாசம் என்னன்னா, அவ்வளவு படிச்சது இல்லை, ஆனா அனுபவம் இருக்குது. ஆனா இப்ப விஜயை பொறுத்தளவுல படிச்ச மனுஷன், மற்றது அனுபவசாலி. எப்படி பார்த்து அனுபவிக்கலாம், அல்லாட்டி கேட்டு அனுபவிக்கலாம். இல்ல மற்றது நடிகர், நல்ல ஒரு நடிகர். மற்ற இன்னொன்று அவர் பிரச்சாரத்தால சொல்லி கொண்டிருந்தவர் என்ன, இவ்வளவு காசை நான் விட்டு இவ்வளவு ஏர்ன் பண்ணி கொண்டிருந்த நான் விட்டுட்டு வந்தேன்னு சொன்னா, அவற்ற நோக்கம் என்னன்னு சொன்னா, மக்களுக்கு நன்மை செய்ய வேணும். நன்மை மக்கள் எந்த ஒரு காரணத்திலையும் தங்கண்ட இதுகளை இழக்கக்கூடாது, அது அவர்களுக்கு போக வேண்டிய லெவல்களே தான் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்ற அந்த நோக்கம் இருக்கிறது. அது எல்லாருக்கும் வராது உண்மையில. நீங்கள் இதுக்கு முதல்ல இருக்க சொன்னீங்கள், நடிகர் சிவகுமாரின் மகன் 2 மக்களும், சூர்யாவும் சரி கார்த்தியும் சரி, 2 பேரும் இனி இல்லாத ஒரு சமூக சேவை செய்து கொண்டு வருகின்றார்கள். பள்ளிக்கூடமோ அல்லாட்டி பண வசதி கொடுத்து ஆக்களை படிப்பிக்கிறதோ, அல்லாட்டி உடுப்பு வாங்கி கொடுத்து ஏழை மக்களுக்கு செய்யறது, அப்படியான கனவையில செய்கிறார். அதே போல் எல்லாரும் பப்ளிசிட்டி தேடுற ஆக்களும் இல்லை. இப்ப விஜயை பொறுத்தளவருக்கு பப்ளிசிட்டி தேவையில்லை, அவருக்கு சும்மா நடந்து போனாலே பப்ளிசிட்டி இருக்குது. அது மாதிரிதான் விஜய். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லைஃப் ஸ்டைல் வந்து டிஃபரெண்டா இருக்கலாம். மற்ற அவரையும் விட்டு பார்க்கலாம் தானே, விட்டு பார்த்து அவர் எப்படி செய்கிறார்ன்றதை பார்த்து அவர் தானாவே செய்து கொண்டு வரைக்குள்ள மக்கள் தாங்களாவே அவருக்கு இன்னும் மோர் அண்ட் மோர் சப்போர்ட் கொடுக்கறதுக்கு தமிழக மக்கள் கண்டிப்பாக கை கொடுப்பார்கள். அது நல்ல, எனக்கு என்ன பொறுத்தளவில் நம்பிக்கை இருக்கின்றது. மற்றது ஒரு அனுபவசாலி, எல்லா பக்கத்தாலையும் அனுபவப்பட்டு வந்த ஆள். அது நான் பழையபடியும் திரும்பவும் சொல்லுகின்றேன், அரசியல் படிச்சுத்தான் வரணும் இல்லை, அனுபவத்துல தான் பாரத அரசியல். அப்ப அவர் அனுபவப்பட்டு இருக்கிறார், இத்தனை பேரோட பழகியிருப்பார் என்று, நல்லது செய்வார் என்று எனக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் அவற்றை மேனிஃபெஸ்டோலே இன்னும் ப்ராமிசஸ் எல்லாம் செய்து கொடுத்துருக்கிறார். பெண்களுக்கு எனக்கு செய்ய வேணும், காசு 2000 3000 ரூபா கொடுக்கறது, அப்படி உடுப்புகள் படிப்புகளுக்கு எல்லாம் கொடுக்கறேன் சொல்லியிருக்கிறார், கணக்க சொல்லியிருக்கிறார். இவ்வளவுக்கு கொடுக்கறன்னு சொன்னா இவர்கிட்ட ஃபண்ட் இருக்க வேணும், இல்லையண்டா இவருக்கு எவ்வளவு ஃபண்ட் இவங்களுக்கு அலோகேட் பண்ணலாம், கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து எடுக்கிறது, அதை எடுத்து இங்க சேமிச்சு ஆக்கள் மிச்சம் எடுத்து பொக்கெட்டுக்குள்ள போடாமல் இவர் வழியால் நேர கொண்டு போய் அவைக்கு சேர வேண்டிய காசை கொடுத்தால் நாடும் முன்னேறும், மக்களும் சந்தோஷமா இருப்பார்கள். மற்றது அவற்றை இருக்கிற பதவி காலங்கள்ல நல்ல ஒரு அனுபவசாலி நல்லதா செய்தார் என்று சொல்லி ஒரு வார்த்தைகள் கண்டிப்பா வரும் தமிழ் மக்களின் வாயால. அது நல்ல எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கின்றது, செய்வார்ன்றதையும் நல்ல நம்பிக்கை இருக்கின்றது. நன்றி நன்றி. அதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும், அவர்கள் எப்படி கொண்டு போகிறார் இந்த விஷயத்தை. அவருக்கு நான் பார்த்து கொண்டிருந்த பொழுது அதில் ஒருவருடைய பேரை காட்டினார்கள், ஜான் ஆரோக்கியசாமி நினைக்கிறேன். ஒரு இளம் இளைஞரை காட்டினார்கள். அவர்தான் இந்த தாவேகா அரசியலின் மூளை என்று காட்டினார்கள். அவர் ஒரு யங் பாய். அவர் வேறு வேறு கட்சிகளிலும் இருந்து அந்த வேலையை செய்திருக்கிறார். ஆனால் அங்கே எடுபடை இல்லை. இது முழுக்க அவருடைய கட்சி ஆரம்பித்ததில் இருந்து அவர் விஜயுடன் இருந்ததாகவும், அவருடைய வெற்றிக்கு அவர் முழு முதல் காரணம் என்றும் சொல்லி, ஏனென்றா அந்த கட்சிகளில் சில முடிவுகளை எடுக்கல அவருக்கு
கூடிய பங்களிப்பு இருந்ததாகும். ஏன்னா அவர் சொல்றதை கேட்டு செய்வோம்னு சொல்லி அப்படி ஒரு அத்தாரிட்டி அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்ததாகவும் இப்போ நான் பார்த்து கொண்டிருந்த விஷயங்கள்ல சொல்லப்பட்டது. இருக்கலாம், அவர் ஒரு ஆலோசகராக இருக்கலாம் கண்டிப்பா. ம். அது மட்டுமில்லாமல் ஒரு பெண்மணி ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில இருந்து ஒரு வர்மப்பட்ட குடும்பத்திலிருந்து வெளிக்கிட்டு போய் இந்தியாவில இருந்து போய் வந்த அந்த பெண்மணியை கூட அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அந்த தங்களுடைய அமைப்பில் சேர்ந்து வேலை செய்ய சொல்லி. அப்படியே எத்தனையோ பேர் உள்ளுக்குள்ள இருப்பினும் கன பேர் செங்கோட்டையனை பார்க்கலையோ ஒரு அனுபவசாலி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து போனது போய் அவருக்கும் நல்ல ஒரு இது இருக்குது. நாஞ்சில் சம்பத் இருக்கிறார், நல்ல ஒரு பேச்சாளன். அப்படி எத்தனை பேர் இருக்கணும் அவரோட இருக்கணும். அவர்களும் வழி நடத்துவார்கள், கண்டிப்பா வழி நடத்துவார்கள். நல்ல முறையில நடக்கும். ஆனா எல்லாம் வடிவா செய்தாருன்னு சொன்னா நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி 30 வருஷத்துக்கு அவருக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது. தமிழ்நாட்டுல நல்லது செய்து கொண்டு வந்தாருண்டா. அவ்வளவுதான். நன்றி நன்றி நன்றி. நன்றி. திரு முருகானந்தம் இணைந்திருக்கிறாரோ தெரியல. திரு முருகானந்தம் முருகானந்தம் இணைந்திருக்கிறீங்களா? இல்ல, அவர் இல்ல. மோகன் இணைப்பில். மோகன் நீங்க எனக்கு வெளிநாடு அது தெரியாது எனக்கு பெருசா. ஒரு கேள்வி வாமனானந்தன் அண்ணா இருக்கிறீங்களா? விடைபெற்றுட்டீங்களா? இருக்கிறாரா? சரி. என்னென்றால் எனக்கு ஒரு கேள்வி. இந்த இலங்கை போல கட்டு காசு விளையாட்டு இருக்கோம் இந்தியாவிலையும் தமிழ்நாட்டுல தேர்தல்ல. இப்ப எத்தனை பேர் இப்ப 2 பேர் 2 நாள் லீவ் எடுத்துட்டு எலெக்ஷனோட நிக்கணும். ஈழத்தமிழர்கள் 2 பேர் லண்டன்ல என்னோட வேலை செய்யறாக்கள். 2 பேர் அவர் 2 வெவ்வேறு ஆக்கள். ஆனா பலம் இன்ட்ரெஸ்ட் இப்ப அவேர்கிட்ட முழு இல்லாம யூடியூப்ல இருந்து எல்லா டிவி லைவ்கள் பாக்குறதா நான் இந்த ரெடிக்கு வந்து கதைங்க மாட்டேன். தங்களுக்கு இன்ட்ரெஸ்ட். அப்ப அவைகிட்ட ஒரு கேள்வி கேட்டேன்னா, இந்த எல்லாம் வருது இந்த கட்டு காசு எத்தனை பேர் திருப்பி எடுத்தவியல், எத்தனை லூஸ் பண்ணவியல் 2 பேரும் தனித்தனியா தான் காய்ச்சினா 2 பேரும் சொல்லிச்சுன்னா அது வடிவா தெரியல, ஒரு டிவிலையும் சொல்ல இல்லையாண்டு. நான் டிவியில யூடியூப்ல சொன்னதைத்தான் நீங்க லிசன் பண்றீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு தேடலோ ஒரு சுய அறிவோ இதனுடைய நாலேஜோ கிடையாதுன்னு கேட்க தம்பலுக்கு 2 நாள் லீவு எடுத்து போட்டு வீரம் அடிச்சு கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறோம். அத மாதிரி இந்த எங்களுடைய விவாதமும் ஆகிறதோ தெரியல. இப்ப என்னுடைய கேள்வி உங்கள்ட்ட எல்லார்ட்டையும், கட்டு காசு இருக்கா? எத்தனை பேர் இழந்த? இப்ப உதாரணமாக இப்ப லண்டன்ல இருந்து குறிப்பாக விடுதலை புலிகளுக்காக இயங்கின 2 அமைப்புகளுடைய நண்பர்கள், ஒரு அமைப்பு வந்து விஜய்க்கு கட் அவுட் கட்ட சொல்லி யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்பினவியல். அதே அவையில் அமைப்பிலிருந்து அவர்களுக்கு எதிராக வேலை செய்யற தமிழ் தேசியம் பேசுற இன்னும் ஒரு குரூப் வந்து சீமானுக்கு கட் அவுட் பண்ண சொல்லி யாழ்ப்பாணத்துக்கு தான் காசு. இது 2 எனக்கு உறுதியா தெரியும். எனக்கு காசு சேர்த்த பையங்களை எனக்கு தெரியும் ஆக்களை. அப்ப 2 பேருமே தமிழ் தேசியம்தான். சரியா? இப்ப அதையும் நீங்கள் ஆய்வாளர்கள் கவனத்துல எடுங்க, தொகுப்பாளர் உட்பட. அதே நேரம் இன்னும் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? அந்த கட்டுக்காசு எத்தனை பேர் எடுத்துச்சுன்னா லூஸ் பண்ணிச்சுன்னு? கட்டுக்காசு இழந்தாக்களை சொல்றீங்க? இப்ப உதாரணமா நாம் தமிழர் கட்சி கட்டுக்காசு இல்லாம போகுமோ? அப்ப அதுல 234 பேர் போட்டியிட்டார்கள் என்று சொல்லி சொன்னால் அதுல வந்து சீட் கிடைச்சதோ இல்லையோ, அப்ப கட்டுக்காசு அதையும் அனலைஸ் பண்ணத்தானே. அதுல 1% மேலே எடுத்தால் தான் கட்டுக்காசு திருப்பி. அப்ப அதையே இந்த 2 நாள் லீவ் இன்னும் வரையில, இன்னும் அதை இனித்தானே வரும். இப்ப இன்றைக்கு தானே ரிசல்ட் சொல்லப்படுது. அது இன்றைக்கு சொல்லியிருக்கோம் நினைக்கிறேன். இல்ல இப்பதான் அந்த சரி. அப்ப நாளைக்கு வந்தால் அது ஒரு அறியத்தாங்கோ. அங்கதான் எனக்கு அரசியல் இருக்கிறது. அது யாருடைய காசு, எங்கிருந்து இந்த காசு எடுத்த நீங்கள், எவெந்த காசுல ஏப்பம் வர்றீங்கள் என்றதை பற்றி பேச வேணும். அது எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும். குறிப்பாக நான் லண்டனை பற்றி தான் கேட்கிறேன்னா, இங்கிருந்து ஆதரவளிக்கிற ஆதரவாளர்கள் இதை பதில் சொல்லும். சும்மா கதவிடையிலாது ஒருடா கதவிடையிலாது லிஸ்ட போட்டு சேர்க்கிறேன். போன 23ஆம் தேதி தேர்தல் வாக்கெடுப்பு நடந்த நினைக்கிறேன், வியாழக்கிழமை நினைக்கிறேன். அதுக்கு முதல் நாள் நான் வேலையிலிருந்து ஒரு 30 பேருக்கு போன் பண்ணி கேட்டேன் நான் எப்படி எலெக்ஷன் போகுதுன்னு. அப்ப எல்லாருமே சொன்ன ஒரே வார்த்தை வந்து சூப்பரா போகுது. அப்ப எப்ப எலெக்ஷன் கேட்க நாளைக்குன்னு சொல்லிச்சு. இப்ப நான் சொன்னேன், நான் அதை கேட்க இல்லையாண்டு.
நீங்கள் பதிவிட உரிமை வாங்கியிருக்கிற இந்த நாட்டின் எலெக்ஷனை பற்றி தான் நான் கேட்டேன். நீங்கள் சம்பந்தமே இல்லை இந்தியாவை பற்றி கேட்குறீங்க. அந்த 30 பேர்ல ஒருவரை தவிர மிச்ச 29 பேருக்கும் லண்டன்ல லோக்கல் கவுன்சில் எலெக்ஷன் நடக்கிற கதையே தெரியாது. இதையும் ஆய்வாளர்கள் கவனத்தில் எடுங்கோ. கிளைமில இருந்து என்னென்றால் கனவேருக்கு அந்த விஷயங்கள் இப்போ நான் இந்த லோக்கல் கவுன்சில் எலெக்ஷனுக்கு நான் இப்போ கடந்த சில வாரங்களாக கேன்வசிங்கில் ஈடுபட்டிருக்கிறேன். நான் ஒரு கட்சியை சார்ந்த இருக்கிற காரணத்தினால அந்த கட்சிக்காக வேலை செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. அதோடு என்னுடைய மருமகள் ஒரு கல்பனா போஸ் அவர்கள் தேர்தலில் போட்டியிடுகிற காரணத்தாலும் அந்த வட்டாரத்தில் நான் போய் சில வேலைகளை செய்த பொழுதும் இந்த ஒரு குறை சொல்லப்பட்டது என்னென்றால் தமிழாக்களுடைய கணிப்பை எடுத்து நாங்கள் இத்தனை பேர் அந்த அந்த வட்டாரத்திலே இவ்வளோ பேர் இருக்கிறோம். இப்போ நான் ஒரு கருத்தை சொன்னேன் சொன்னால் இந்த தமிழாக்களோட ஓட்ஸ் வந்து என்ன நடக்கும் என்றால் ஒரு தரம் போய் அக்கறையாக போடாயினும் வெளிக்கிட்டு போகிற இல்லை வெளிக்கிட்டு போய் போட வைக்கிறது தான் எங்களோட முயற்சியாக இருக்கணும். ஏனென்றால் எங்களுடைய போய் போட ஆயினும் அது ஒரு பெரிய குறைபாடு. இந்த நாட்டில் இருந்தோடு நாங்கள் இந்த நாட்டு தேர்தல் நடவடிக்கைகளில் அக்கறை எடுக்கிறேன். எனக்கு ஒருத்தர் சொன்னார், அவர் இலங்கையை சேர்ந்தவர் தான், ஆனால் அவர் ஒரு மதத்தை சேர்ந்தவர். அப்போ அவர் எனக்கு பழக்கமானவர். அப்போ அவருக்கு நான் தொலைபேசி அழைப்பு எடுத்து சொன்னேன், இப்படி இன்னார் போட்டியோ பார்த்து நான் உங்களோட மகள் ஒன்று இல்லை, மகள் இல்லை மருமகள்னு சொன்னேன். அப்போ சொன்னார், நான் வழக்கமாக எலெக்ஷன்களுக்கு போய் போடுறேன் இல்லை, அவ கேட்குறபடியாக நான் இந்த முறை போய் போடுறேன். அது இப்படி கனவே இருக்கலாம். இவர் ஒரு ஆள் இல்லை, கனவே இருக்கலாம். நான் ஒப்பிட்டது வந்து எந்த தேர்தல் அரசியல்ல ஆக்கள் ஆர்வமா ஒரு ஆள் அதுல சொன்னார், பிக் பாஸை விட நல்லா இருக்கு அந்த இந்தியன் எலெக்ஷன். பிக் பாஸ் த்ரில்ல விட இது மாறி மாறி சேனல்ல தட்டி பார்க்க அவன் இவன் தக்குறி என்று பேசுறத ஆளையால் மாறி மாறி பேசுறதுக்கு என்ஜாயபிளா இருக்கு. ஏண்டா பிக் பாஸ்ல தூசணம் கதைக்க இல்லாதான் அரசியல் மேடையில தூசணம் கதைக்கலாம். தக்குறி என்றது எனக்கு தெரியாது. நான் படிச்ச பள்ளியிடத்துல 12 வருஷமா சொல்லித்தது எல்லாரும். அதே மாதிரி இன்னும் சில கூடாத வார்த்தையில எல்லாம் நல்ல வார்த்தைன்னு பேசினோம். நான் சொன்னது இப்ப எங்களுடைய ஆர்வம் எங்க இருக்குது, எதுல எங்களுக்கு உரிமை இருக்குது என்றதுலதான். நீங்கள் ஆய்வுகள் செய்யறபடினாலும் உங்கள்கிட்ட அதான் அண்ணா நிக்கிறாருன்னு கேட்டேன். அவர் விட பெற்றுட்டார் விளாங்கிடக்கு. மற்றவையெல்லாம் பிஸி நினைக்கிறேன், எல்லாரும் ஓடி திரியிற இல்ல. இந்த கேள்விகள் கேட்கப்பட வேணும். 2வது, இப்ப எங்களுக்கு ஊடகம் சொல்றத நம்புறோம். ஒரு யூடியூப்ல கதை வந்தா டக்கண்டு அதை எடுத்துட்டு அதை தூக்கி கொண்டு போய் இன்னும் ஒரு தமிழனுக்கு காதுல தமிழ் செய்தியை தமிழ்னா ஊதுறோம். எங்களுக்கான சுய ஆய்வோ அல்லது தேடலோ அல்லது அதுக்குரிய அறிவோ இல்லை. இது ஊடகங்கள் சொல்லப்படாட்டி இவ்வளவும் விளங்காதுங்க, எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா எலெக்ஷனை பண்ணி இப்ப உதாரணமா இப்ப 7ஆம் தேதி வியாழக்கிழமை லோக்கல் எலெக்ஷன்ன்றத நான் போய் தேடி எங்கேயோ பள்ளிக்கூடத்தை படிச்சுதான் அறியணும் வேண்டியில்லை. அது ஒரு எங்களுடைய சாதாரணமான வாழ்வியல் அறிவு. ட்ரெயின்ல டிராவல் பண்றவர் நாளைக்கு ஸ்ட்ரைக்கோ இல்லையோன்னு தெரியாம போய் ஸ்டேஷன்ல போட்டு இன்னும் பூட்டி கிடக்கண்டு போட்டு நோட்டீஸை வச்சு இன்றைக்கு டிராஃபிக்கா என்ன ஸ்ட்ரைக்காம் எங்களுக்கு தெரியாத 2 கிழமை அறிவிச்சு கொண்டு இருக்கிறாங்க. 2க்குள்ள மூவங்காமண்டு வீட்டை வர மாதிரி தான் எங்களோட வாழ்க்கை இருக்குது. நாங்கள் அந்த நீங்க சொல்ற மாதிரி வேற விஷயங்களை பார்த்து அதுல ஆர்வமா இருக்கிறோமே ஒழிய இந்த நாட்டு நடவடிக்கையிலையும் நாங்கள் அக்கறை எடுப்பது நாங்கள் என்று சொல்லிக்க எங்களோட தமிழாக்கள் மிக மிக குறைவுன்னு தான் நான் சொல்லணும். ஏனென்றா அது என்னென்னு தெரியல. நாங்கள் பாடத்துக்கு விசில் அடிப்போம், அதுக்கு அடிப்போம். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்றதுல நாங்கள் சரியான அக்கறை குறைவு. பெரிய கவலையான விஷயம். ஏனென்றா இந்த நாட்டில் இருந்தோண்டு நாங்கள் இந்த நாட்டு அரசியல் அது இப்போ ஒரு ஒரு
மகிழ்ச்சி என்னென்று சொன்னால், இப்போ இளைய இளைய சமூகம் கொஞ்சம் இதுக்குள்ள கொஞ்சம் ஆர்வம் எடுக்குது. அது பார்க்க நல்லா இருக்கு. அது அவ 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 இனம் சார்ந்தன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த நாட்டு அரசியலுக்குள்ள செயற்பாடுகளுக்குள்ள தாங்கள் தங்களுடைய அ பங்குகளை செலுத்த வேண்டும் என்ற ரீதியில வந்து அதில் இணைந்து செயல்படுறது மிகவும் வரவேற்கத்தக்க விஷயம். இளைஞர்களை உள்வாங்க வேணும். உதாரணமா இப்போ நியூயாம் தொகுதியை எடுத்துக்கொண்டு சொன்னால், அங்கே இந்த முறை போட்டியிடுறதுல நியூயாம்டா அநேகமாக லேபர் பார்ட்டி தான் வாரது வழக்கமாக. அப்போ அதில் போட்டியிடுறதுக்கு அங்கே ஒரு தமிழரும் இல்லை. போல் சத்யநேசன் அவர்களுக்கு பிறகு ஒரு தமிழரும் ஒரு போட்டியிட்டு மெம்பராக வர அளவுக்கு அங்கே ஒருத்தரும் அந்த பார்ட்டிக்குள்ளே ஜாயின் பண்ணி இருக்கோம். அப்போ நாங்கள் போய் கதைக்கலாம் கிடக்கு தமிழாக்களுக்கு இடம் கொடுங்கன்னு கேட்டால் அவர்கள் இப்போ ஒரு 4 பேரை கொண்டு வாங்கன்னு சொன்னால் எங்களுக்கு கொண்டு போயிடலாம். அதுதான் நாங்கள் உள்ள பிரச்சனை. அப்போ நாங்கள் அதை வற்புறுத்த இருக்கிறோம் அடுத்த இதுகளில். ஆனால் இளைய சமுதாயத்தை நான் கேட்டுக்கொள்வது, நீங்கள் எந்த பார்ட்டியாண்டு இல்லை, நீங்கள் விரும்பின பார்ட்டிக்குள்ளே சேருங்க. இருந்து அதுக்குள்ளே உங்களோட பங்களிப்பை செய்யும். பங்களிப்பு பண்ணிக்க உங்களோட தாக்கத்தை காட்டுங்க. உங்களோட திறமைகளை உங்களோட செயற்பாடுகளை காட்டேக்குள்ள அடுத்த 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 எலெக்ஷன் வழியாக அவங்க உங்களை தெரிவு செய்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கும். இந்த நாட்டு அரசியலில் பங்கெடுக்கணும். இப்போ பிரான்ஸில் அந்த நாடுகள்ல எல்லாம் கணக்க நம் இனத்தவர்கள் பல பேர் அதுக்குள்ளே இருந்து மெம்பராக வந்திருக்கணும். இன்னொரு நாட்டில் எங்கேயோ மேயராக உதவி மேயராக இன்னும் இல்லை, அது பிரான்ஸ் தான். அது கூடுதலாக புதுச்சேரி பாண்டிச்சேரி பங்களிப்பு தான் கூட இந்த முறை இளத்து இளையவர்களையும் அதுல இணைத்து விட்டார்கள். இதுக்கும் ஒரு அரசியல் பின்னணி இருக்கிறது ஈழத்தமிழர்களுக்கு. அது பரவாயில்லை, என்னவா இருந்தாலும் நீங்க சொன்னதுல நான் உடன்படுறேன். அதுல ஒரு இளைய பெண் அவர் பிரதி மேயராக தெரிவாகி இருக்கிறார். அந்த இங்க மாதிரி உங்களுக்கு மேயரல் வந்து டேர்ன்ல வரும். ஒவ்வொரு 1 இயர் வந்து எலெக்டட் அண்ட் நொமினேட்டட் மேயர் ரெண்டு வரையும் வந்தானே. அதில் அதை வந்து கவுன்சில் வித்தியாசம் அந்த நீங்க சொல்றது இருக்கிறது. நீங்களே அப்படி இல்லை. நீங்க ஒருக்கா வந்தா ஒரு 4 வருஷம் இருப்பார். இல்ல இல்ல, டெபியூட்டி மேயர். இப்ப போல் சத்யநேசன் 1 இயர் மேயரா வந்து அது இல்ல 35 கவுன்சில்லையும் இருக்குது. ஆனால் அது இந்த ஒரு இப்ப இங்கேயும் லிபரல் டெமோக்ராட்ல பிரபாகரன் என்ற பையன் நீஹாமில போட்டிடுறார். லிபரல் டெமோக்ராட் ஏன்டா அவர் சுயேட்சையா இருந்தவர். இந்த முறை லிபரல்ல வந்திருக்கிறார். ஆனால் அவரை நான் ஒரு முறை சுயேட்சையா இருந்து தோற்ற போது அதுல இருந்து நான் அவரை ஃபாலோ பண்ணி இதை செய்யுங்க வடிவா என்று ஊக்கம் கொடுத்தா நான் எந்த மெசேஜ் போட்டாலும் அவர் பதில் போட மாட்டார். அப்ப இதுக்குள்ள ஒரு அரசியல் ஓடுதுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டு நான் ஆண்டியோட விரத்திட்டேன் பேசாம. இந்த முறை திரும்பி போடுறார் படங்கள் எல்லாம். நீங்க எலெக்ஷனா வீட்டை கேட்டார்கள் என்ன மாதிரி வியாழக்கிழமை போலிங் ஆண்டு கேட்க நான் என்ன எலெக்ஷனுக்கு ஓட் போடுற மறந்த கனாலம் ஆயிட்டு. எனக்கு காரணம் இருக்கு, நான் சொல்லுவேன். நான் இப்ப இன்னும் ஒரு பேர் வியாபாரத்தை பெருக்க 2 மில்லியன் 4 மில்லியன் ஆக்க வாரத்துக்கு நான் ஓட் போடுறதை எதிர்க்கிறேன். என்னன்னா என்னுடைய குரல் வேற எங்கேயும் ஒலிக்க வேணும்னு நான் நினைக்கிறேன். அதே நேரம் இங்கே இருக்கிற இளையவர்களை பார்த்தா எந்த அனுபவம், நீங்க எலெக்ஷனுக்கு பிறகு ஒரு சிறந்த பலரை கூப்பிட்டு ஒரு நிகழ்ச்சி செய்யுங்க, நான் என்னுடைய குமுறல்களை கொட்ட வேண்டும். இருக்க படுக்க டொய்லெட்டுக்கு போக நேரமில்லை என்ற இளையவர்கள் எல்லாரும் போட்டி ஓடுகிறார்கள். மக்கள் சேவை செய்ய போறார்களாம். அவர் ரோட்லயோ டாய்லெட் இருக்க போறீங்கன்னு கேட்க போறேன் நான் கண்டிப்பா. அது இந்த அரசியல்ன்றது ஒரு சூப்பரான வியாபாரம். நல்லா ஓடி இல்லையோ தொழில், இதுக்குள்ள இருக்க இறங்கி பாருங்க. எலெக்டட் ஆகினா உங்களுக்கு நல்ல வியாபாரம் கிடைக்கும். நான் ஒரு 1 சைட் ஆஃப் த ஸ்டோரி சொல்றேன். நான் அது சரியான எனக்கு தாக்கம். அது இத்தனை வருஷங்கள் இளையவர்களோட வேலை செய்து போட்டு நான் கண்டு கொண்ட அனுபவங்கள் சொல்லும் போது எனக்கு குரல் நடுங்குது. அவ்வளவு ஒரு அவமானத்தை 2025 நான் சந்திச்சிருக்கிறேன். அது கட்டாயமா எங்கேயோ ஒரு இடத்துல கொப்பளிக்காம விட மாட்டேன். நீங்க எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு நிகழ்ச்சி முடியும் வேண்டாம் கூப்பிடணும். நான் சில இனிமேல் தோல்வி இப்ப என்னுடைய வயதுல அது ரோட்ல 2 அங்கே என்றாலும் நான் எல்லாரையும் கேள்வி கேட்கறதான் வேலை. ஏனென்றால் அப்படி ஒதுங்கி இருக்க முடியாது நாங்க. சரி, அது ஒரு பக்கம். இப்ப இன்னும் ஒரு விருந்து வந்திருக்கிறபடியே நான் இடையில கேப்பத்தான் ஃபில் பண்ணா நான் திருப்பி நான் கேட்கிறேன். கட்டு காசு
இழந்தவர்களுடைய விவரம் எனக்கு தேவை. ஊடகங்கள் சொல்லாது. இந்தியாவில் அது அவியலுக்கு தேவையில்லை. ஆனா புலம்பெயர் தேச குறிப்பா லண்டன்ல இருந்து காசு அனுப்பினது எனக்கு தெரியும். ஒவ்வொரு வேட்பாளர்களுக்கு காசு அனுப்பின ஆக்களையும் தெரியும். நீங்கள் சொல்லாட்டிலும் எங்களுக்கு பொதுவான அறிவித்தல் எங்களுக்கு தேவை என்பதை அன்போடு கேட்டுக்கொள்வோம். நன்றி. ஈஸ்வரன் அண்ணா. யார் திரு முருகானந்தம் ஆனந்தன்? ஈஸ்வரன் அண்ணா. முருகன் அவர் நான் நினைக்கிறேன் மணிவண்ணன் இடத்துக்கு போகணும் போல இருக்கு. இல்ல பஸ்ல போய் கொண்டு வந்தவர். அப்ப அதான் நான் இல்ல மணிவண்ணன் கடைசி சொல்லும் போது சொன்னாரு இங்க வர இல்லைன்னு என்று சொல்லி வந்து சரி இல்லை கூப்பிட்டு பாக்குறேன்னு. சரி சரி. ஓகே, ஈஸ்வரன் சொல்லுங்க. வணக்கம் வணக்கம் தம்பி மோகன். வணக்கம் வணக்கம். எல்லாருக்கும் இப்போ தெருவா ஊர்வலமாக தான் இருக்குது. கேண்டிடேட்ஸ் தான் க்ரௌடாக இருக்குது ரோட்டு வழியே. மூணு வருஷம் 4 வருஷத்துக்கு ஒரு தரம் வருவாங்கள், தட்டுவாங்கள். மிகவும் பொதுமக்களோட மிகவும் ஆதரவாகவும் அன்பாகவும் தேவை செய்பவர்களாகத்தான் இருக்கிறார்கள். போகிற போக்க பார்த்தால் தம்பி மோகன் நீங்களே ஹீத்துருக்கு போக தேவையில்லை, இங்கே ஈஸ்டர்விலேயே ஃப்ளைட் எடுக்கலாம், நான் இல்ஃபர்ட்டில் ஃப்ளைட் எடுக்கலாம், ஏர்போர்ட்டே செய்வாங்க போல கிடக்கு கதை. அந்த அளவுக்கு தான் அந்த கதை போகுது. ஆனை பூனாக்கு பூனை அணையாக்கள் இதெல்லாம் செய்வோம் அதெல்லாம் செய்வோம், ஏன் செய்யல அது இதுண்டு. நல்லது செய்கிறத செய்யுங்கள். ஆனால் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக ஒவ்வொரு ஆக்களுக்கும் கதவு திறக்கிறது அலுப்பு போயிட்டுது. வீட்டிலையும் இருக்கிறதில்ல இப்போ அவ்வளவு. ஒவ்வொரு ஆக்களுக்கும் நானும் ஒரு லெக்சரை கொடுத்தான் அனுப்புகிறேன். ஒரு அநாகரிகமான கேண்டிடேட்ஸும் இருக்கிறாங்க. வச்சு கொண்டு நான் கைகள் நீங்கள் யாருக்கு போடுறீங்கன்னு கேட்டாங்க. இது ஒரு கேள்வியா? இந்த ஜனநாயக நாட்டில் நாகரிகம் ஒரு படித்தவங்க இருக்கிற இந்த ஒரு நாட்டில் நீங்கள் யாருக்கு போடுறன்ற ஒரு ஜனநாயக தேர்தலில் ஒரு கேண்டிடேட் ஒரு ஒரு ஆள்கிட்ட கேட்கலுமா? அப்படியான அநாகரிகமான கேண்டிடேட்ஸும் இருக்கிறாங்க. இங்கத்தே அரசியல் எங்கட அங்கத்தைய அக்லி பொலிட்டிஷியனை அப்படியே பொலிட்டிஷியன்க கொண்டு வராங்க. நான் ஒரு 15-20 வருஷத்துக்கு பிறகு மிகவும் மாற்றங்கள் இருக்குது. நாங்கள் ஒவ்வொரு ஆக்களும் இந்த பொதுமக்கள் எந்த பார்ட்டி எவர் கேட்கிறார்கள் என்றதுக்கு எல்லாம் அறிந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் கதவை தட்டி இவர்கள் ஒரு நோட்டீஸை ஒரு பேப்பரை தந்து நாங்கள் எங்களோட அரசியல் இதை நாங்கள் மாற்றுவோம் என்ற எதிர்பார்ப்பாவங்களா? இது என்னவோ தெரியல. மக்களை மடையராக்குறாங்களா இல்லை இவங்கள் புத்திசாலிகள் காட்டுறதுக்கு கதவை தட்டுறாங்களோ தெரியல. இவங்கள் கதவை தட்டி 2 வார்த்தை வச்சோடனே நாங்கள் இவ்வளோ நாளும் இருந்த ஒரு எண்ணத்தை ஒரு எதிர்பார்ப்பு எங்களோட குறிக்கோளை கொள்கை எல்லாத்தையும் நாங்கள் மாற்றி ஒரு நிமிஷத்தில் மாற்றுவோமான்ற எதிர்பார்ப்பா அவங்களுக்கு என்னென்று தெரியுது இல்லை, எனக்கு விளங்குது இல்லை. இங்கே கதவு தட்டுறவங்களுக்கு ஏதோ புத்திசாலியாக்கள் பிழைக்க தொடங்குறாங்க. இந்த அரசியல் ஒரு ரிட்டையர்மெண்ட் பண்ணத்துக்கு பிறகு ஒரு வேலை, ரிட்டையர் பண்ணினத்துக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு பிராக்கு செல்வாக்காரிக்க வேணும். என்ன செல்வாக்குன்னு நான் நினைக்கல. ரிட்டையர் பண்ண பிறகு தான் அரசியலை யோசிக்கிறதும் அரசியலை ஈடுபடுறதா இருக்கிறாங்க. நீங்கள் தொடர்ந்து கதையுங்க கேட்டுக்கொண்டிருக்கிறேன் தம்பி மோகன். அப்ப இளையவர்கள் போசன்னா சொன்னார் இளைய சமூகம் ஆர்வமா இருக்கேன், அதுக்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? அந்த ரிட்டையர் பண்ணுறவர் இளஞ்சமூகத்தை தங்கட ஆளை முன்னிறுத்தியதை வளர்க்குறதுக்குத்தான். மற்றபடி அந்த இவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்கள். ஒருத்தர் மெம்பராக இருக்கும் பொழுதே விட்டு கொடுக்கும் மனப்பான்மையில் அவங்களும் இல்லை. 2வது ஆளை அடுத்தபடியான ஒரு ஆளை வளர்க்க வேண்டும் என்றதும் எங்கட அரசியல்லையோ எங்கட நாட்டிலையும் இங்கேயும் அந்த ஒரு அதான் ஒரு மக்கள் சேவை மனப்பான்மை வாழ்க்கையில கிடைக்கிறாக்கள் தான் செலக்டிவ் ஆகி அவியல் பிறகு அது கவுன்சிலராக அல்லது
இப்படிப்பட்ட எலெக்ஷன்ஸுக்கு தோற்றத்துக்கு அருகதை இருக்கும். இப்போ போல் சத்யநேசன் கதை, அவர் பிரிட்டிஷ் முதல்ல அதுக்கு முன்னும் ட்ராக்ல மெம்பரா இருந்து பிஆர்சியில மெம்பரா இருந்து வீட்டை விடிய 5 மணிக்கு யார் தட்டினாலும் அந்த கார்ல ஏறி போய் அவையில் எம்பியை சந்திச்சு கடிதம் எழுதி கொடுத்து ஒரு சேவை செய்து கொண்டிருந்த இடத்துலதான் லேபர் பார்ட்டிக்குள்ள போய் கவுன்சிலரா வாரேன். சரிதானே? அப்ப அப்படிப்பட்ட இப்ப இப்ப போசன்னா கனகரன் தேடினார் இல்ல ஒரு ஆளை இப்ப விருந்தினரா. அப்ப அவரை எல்லாம் சொல்லலாம். என்ன அவர் வீதிகள்ல இப்போ இருப்பினமாக்கள் முருகானந்தன் நான் சொல்றேன். அப்ப அவர் ஒரு கேண்டிடேட்டா வர போறாருன்னா எங்களுக்கு விளங்கும். அந்த ஆளுக்கு ஒரு சேவை யாரு கேட்டாலும் அது ஒரு கதையை சொல்லி பரிதாபப்பட்டு சரி வாங்கினா ஆளுகள் பார்த்து விடுறேன் ஓடி திரிகிற ஒரு ஆக்கள். இது கனபேரை பார்த்தால் தெரியறது இல்லை. அப்படிப்பட்ட வாசமும் இல்லை, அப்படிப்பட்ட நோக்கமும் இல்லை. அப்படி என்றைக்குல அது ஒரு சிக்கலா இருக்கும். இனிமே பார்ப்போம். நாங்கள் எலெக்ஷனுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்குது. அப்ப அதுக்குள்ள குழப்பி அடிக்க கூடாது, முடியட்டும். அடுத்த எலெக்ஷனாவது ஒழுங்கா நடக்கிறதுக்கு வழி செய்வோம். என்னென்றா இதுல ஒரு கதை என்னென்றால், இப்ப வரும் வாக்குறுதிகளை நம்பி இப்ப 133 அகதி முகாம் இன்னும் தமிழ்நாட்டுல ஈழத்தமிழர்கள் வசிக்கிறோம். கிட்டத்தட்ட 1.25 லட்சம் பேர் 125,000 நம்பர்ஸ் இருக்கிறோம். ஃபேமிலியா அல்லது தனி நம்பர்ஸ் அது எனக்கு சரியா தெரியாது. அதுக்குள்ள இப்ப இதை வாக்குறுதி அளிச்சிருந்தது இந்த முறை போன முறை வந்த திமுக. ஆனா அதுக்கு பிறகு என்ன சொல்லிச்சுன்னா அது சென்ட்ரல் கவர்மெண்ட் டிசிஷன் தான் இருக்குது, வி கேன் ஒன்லி ப்ரெஷரைஸ். சரியா? அப்ப சீமானும் அதைத்தான் திருப்பி சொல்றாரு, நாம் வந்தால் மத்திய அரசை வலியுறுத்துவோம் என்று. எங்களுக்கு ஒரு அளவுக்கு தெரியும் இந்த நீட் எக்ஸாம நீக்குவோம் எலெக்ஷன்ல யாரு இந்த திமுக வந்ததுக்கு பிறகு சொன்னது அது சென்ட்ரல் கவர்மெண்ட் டிசிஷன்ல இருக்காண்டு. அது முதலே தெரியும் தானே, எல்லாருக்கும் தெரியும் எல்லாம். அதனால இவர்கள் தொழிலுக்காக வருகிறார்கள், இவர்களுக்கு ஒரு வயிற்று பிழைப்பு. ஆனால் மக்களாக இருந்தால் சாவச்சியில ஒரு தடவை சும்மா இருந்து தலைவர் வந்துட்டாரு ஒரு இன்றைக்கு தலையடியோட தெரியணும் எல்லாம் இலங்கையில. இப்ப யாருண்டாலும் யாரோ ஒரு ஆள் கதைச்சிட்டா ஒரு கொழும்புல ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர் இருக்கிறார். அவர் திடீரென்று ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார். விடுதலை புலிகள் காலத்தில் பெண்கள் நள்ளிரவிலும் சுதந்திரமாக நடமாடினார்கள் என்று சொல்லி விட்ட உடனே அவரை மாமனிதராக்கி புலம்பெயர் தேசங்களில் பேசப்பட்டது. சரியா? அவர் இப்ப 1.5 கிழமைக்கு முன்னம் ஒரு விழா நடத்தி ஜனாதிபதிக்கு விருது கொடுத்துட்டார், கௌரவ விருது. அடிச்சாங்க அத்தனை பேரும் பச்சை துரோகி ஒளிக என்று. ஆனா இதே ஆன்மீக சொற்பொழிவாளர் யுத்த காலத்துல யாழ்ப்பாணத்திலிருந்து தப்பியோடி கொழும்புல வசிச்சவர் ஏனென்றத இந்த சமூகம் சிந்திக்கவும் இல்லை, அறிவும் இல்லை. அதை தெரியாத கூட்டம் உண்டு. ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னதுக்காகவே மாமனிதர் என்றாங்க. என்ன 4 லட்சம் பேர் வீணா சேர்த்து போனோம். நன்றி. ஆகவே எங்கள்லதான் பிள்ளையே தவிர இவங்க தொழிலுக்காக வந்திருக்காங்க. அப்ப எலெக்ஷன் நடக்கும், நிறைய விஷயங்கள் நடக்கும். நாம் சிந்திக்க தவறுகிற ஒவ்வொரு கணமும் நாங்கள் அடிமைகளாகவே போய்கொண்டிருக்கிறோம். இப்படி பல கதைகள் இருக்கின்ற சுவாரஸ்யமாய். அன்னைக்குல முருகானந்தன் வருவார் என்று மோகன் அவர்கள் இன்றைக்கு 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகளுக்கு முதல் இந்த அரசியலை பற்றி கொஞ்சம் ஊண்டி இவங்களை போல ஒரு சிந்தனை ஒன்று சிந்தித்தால் இப்போ நீங்கள் ஒரு சீனியர் மேயர், இந்நேரம் நீங்கள் பார்லிமெண்டரி மெம்பர் ஆயிருக்கலாம். இப்போ எங்களோட ரெட் பிரிட்ஜ் லீடர், கவுன்சில் லீடர், இப்போ எம்பி. அப்படி அடுத்த 2 வருஷத்துக்குள்ள மினிஸ்டராக வந்தாலும் ஆச்சரியம் இல்லை. நீங்கள் அதை நினைச்சிருக்கலாம், கொஞ்சம் ஊண்டி கவனிச்சிருக்கலாம். இது சொல்றீங்களா? இல்ல உங்களை தான். இல்லையா? இல்லை, இதுக்கெல்லாம் சாவுமணி அடிக்கணும் என்றுதான் முடிவு. என்னென்றால் அறமும் தர்மமும் வாழ்க்கை டெய்லியா நாங்கள் சாப்பிட்டுட்டு டாய்லெட் போட்டு நித்திரவல்ற மாதிரியா இருக்க வேணும். இதெல்லாம் இயற்றி வருவதல்ல. அது எங்களுடைய ரத்தத்தில் இருக்க வேணும். அப்படிப்பட்டு இருப்பவர்கள் ஒருபோதும் எந்த பதவிக்கும் ஆசைப்பட மாட்டார்கள்.
அது வந்தால் கூட அதை எடுக்கவும் மாட்டார்கள். இப்ப உதாரணமா இப்போ தமிழ்நாட்டுல கடந்த 5 வருஷமாக உண்மையான தேசத்தின் நேச சக்திகள் இயங்கி இருக்கலாம். நீங்க பாய் பேச்சுகளை நிறுத்தி கொண்டு குறைச்சு கொண்டு ஆக்களை டெவலப் பண்ணிக்கொண்டு நிறைய டெவலப்மெண்ட் செய்திருக்கலாம். இலங்கை போல பெரிய தடைகள் இல்லை. காசு வந்தா உங்களை தேடி சிஐடி வராதாங்க. அங்க ஓப்பன் ஃபோரம் இருக்கான்னு அதுக்கேற்ற ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க செய்திருந்தீங்கன்னா சரி. அப்படி ஒன்றும் செய்தாம நான் என்னை ஆக்கி விடுங்கோ, ஒரு முறை சந்தர்ப்பம் தாங்கோ, வந்ததுக்கு பிறகு செய்கிறோம் என்றால் அது அது ஒரு போலித்தன்மை. அதான் ஈஸ்வரன் நீங்க சொன்ன கதை செயல்கள்ல நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் அதுக்குரியவர்களா வாழ வேணுமே தவிர அந்த தகுதி பதவி அதிகாரம் தந்தால்தான் செய்வேன் என்பது இல்லை. அந்த அந்த பாயிண்ட்டுக்கு அந்த பாயிண்ட்டை நான் சொல்லாம நீங்க உணர்த்திட்டீங்க. நீங்களும் சொல்லாம கடைசி வரைக்கும் வர மாட்டாங்க. உங்களோட நிலையிலிருந்து கற்பனையில நான் உங்களை போல இருந்தால் என்ற ஒரு நிலையில தான் நான் இப்போது சொன்னது. ஆனால் எங்களுடைய கடமையா இருக்கும். போசன்னா சொன்னதன்படி போசன்னாவுடைய கடமையா இருக்கணும். நீங்கள் ஒரு 10 இளையவர்களை இப்பவே ஒரு 5 வருடங்களுக்கு எடுத்து அவர்களுக்கு பிரத்திய நேரங்கள்ல பயிற்சி கொடுத்து அரசியல் மயப்படுத்தலாம். கட்சி அரசியலுக்குள்ளதான் போகணும் இல்லை. எல்லாருக்கும் அரசியல தான் அரசியல் இருக்குது. எல்லாரும் அரசியல்லாம் இருக்கிறோம், எல்லாரும் தெரிஞ்சான் இருக்கிறோம். ஆனா ஒரு கட்சி அரசியலுக்கு முன்னமாக அவர்கள் தயார்படுத்தல நாங்கள் செய்து விடலாம். நாங்கள் தானே ஒருவரையுமே உருவாக்கவில்லையே. அரசியல் இங்க படிக்கிற இங்க கல்வி பயில்ற பிள்ளைகளுக்கு கொடுக்க வேணும் என்பதில் எனக்கு அதில் அவ்வளவு இல்ல கட்சி அரசியல் அல்ல. நான் சொல்றது என்னன்னா வளர்ந்து விடுவார்கள் அரசியல்லையோ அரசியல் விழிப்புணர்வு இல்ல. அதுக்கான ஒரு 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 தேடல அவர்களுக்கான ஒரு ஒரு நெட்வொர்க் ஒரு பயிற்சி பட்டறைகளாக ஏன் நடத்தக்கூடாது? அந்தந்த சமூகங்களே நடத்தக்கூடாது? பல சமூகங்கள் செய்கின்றன தானே. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தொழுகைக்கு பிறகு அங்கு உருவாக்கப்படுகிறார்கள். யாருன்னா நீங்களே உங்களுக்கே தெரியும். ஆனால் நானும் நீங்கள் இந்த 3 பேரும் பேசிக்கொண்டிருக்கிற எங்கட சமூகத்துல என்ன இருக்குது? எந்த இளையவர்களை நாங்கள் கிரமமா சந்திக்கிறோம்? கோயில்லையா, தமிழ் பள்ளிக்கூடத்திலேயா, அல்ல கலை அமைப்புகள்லையா, அல்லது கலா மாஸ்டர் டான்ஸ் மாஸ்டர் நடன நிகழ்ச்சியிலையா? எங்க எங்க எங்கள் இளையவர்களோடு நாங்கள் பேசுவதும் பயிர்வதும் இருக்குது? நாங்க செய்ய இல்லையே. இப்ப நாங்க 3 பேருமே குற்றவாளிகள். நாங்க செய்ய இல்லை. அதுக்கான வாய்ப்பை தேடி கொடுக்க இல்லை. அவர்களுக்குரிய அந்த தேடலுக்கான விஷயத்தை சரி இன்றைக்கும் கூட சரியான பள்ளிக்கூடம் எங்கட பிள்ளைகளுக்கு போக தெரியாது. குறிப்பாக நாங்கள் இப்ப வேலை செய்யற அந்த சிறுவர்கள் பக்கங்கள்ல ஒரு 2-3 வருஷமாக சரியான பள்ளிக்கூடம் இல்லாம எங்கேயும் எல்லாம் ஒரு பிள்ளை 32 மைல் டாக்ஸியில போய் தன் பிள்ளைய கொண்டு விட்டுட்டு திருப்பி கூட்டிட்டு வர பள்ளிக்கூடம் இல்லை. அதை கேட்க எங்கள்கிட்ட நாதி இல்லை, எங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை, எங்களுக்கு எதுவுமே தெரியல. அதனாலதான் நான் இன்றைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பில் கொஞ்சம் விசனிப்பு இருந்தது. ஆனால் அடுத்த தலைப்பை குழப்பக்கூடாது. அவள் நாட்டை பற்றி கதைக்கிறோம், வர்ற வியாழக்கிழமை என்ன நடக்கும் என்றதை பற்றி யோசிக்காம இருக்கிறோம் என்றதை தான் அதுல சொல்ல வந்தேன். இருந்தாலும் நல்ல விஷயங்கள் நடக்கணும். நான் போகணும் போல இருக்கின்ற கேம்பெயினுக்கு. அதுக்கு இப்ப இதோட முடிஞ்சுதா? இல்ல இருக்குது. பட் 8 மணி அப்புறம் இல்லையா? போறீங்களா? எனக்கு ஒரு ஆச்சரியமா தான் இருந்தது. நான் காண இல்ல உங்கால. அது கிளேஹோல் ஏரியா. நானும் பஸ்ஸும் 95ஆம் ஆண்டு பார்லிமெண்ட்ரி எலெக்ஷனுக்கு கன்வே செய்யும் துணிஞ்சு நடத்தினதுன்னு தான் கொஞ்சம் காலம். கிளைஹோல்ன்றது ஈஸ்டாமில் இருந்து திடீர் பணக்காரராகி அங்க மூவ் பண்ணி நாக்கின்ற கோட்டு. ஈஸ்டாமில இருந்து இங்க இல்ஃபர்ட் லேன் சிவன்சிங்கால மூவ் பண்ணி இங்க இருந்து கொஞ்சம் அப்படி மேலே போய் கொண்டிருக்கிறாரு. சரி சரி. எனிவே நான் எடுத்த காரியங்களை நல்ல வடிவா முடியுங்க. நாங்கள் வார வெள்ளிக்கிழமைக்கு பிறகு அதை பற்றி பேசுவோம். நன்றி, மகிழ்ச்சி. நன்றி. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.